வெல்கம் டு கிரேசி vlog. இன்னைக்கு இந்த வீடியோல எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ராயல் பிரியாணி, ராயல் பிரியாணி, ராயல் தோசை, ராயல் ராயல் என்ஃபீல்ட், அது இல்ல ராயல் பிரியாணி. உள்ள வாங்க வாங்க. இது நம்ம கடை மாதிரி வாங்கி வச்சிருக்காங்க. இந்த கடையில நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எங்க பேர் சொன்னீங்கன்னா நீங்க செருப்பை வெளில கைட்டு போட்டுக்கலாம். சிறந்த ஆஃபரா உங்களுக்கு அது உங்களுக்கு கொடுக்குறாங்க. மக்கள் வந்து ரொம்ப அலைமோதுறீங்க. நாங்க வர டைம்லாம் சொல்ல மாட்டோம். அதனால யாரும் எங்களை வந்து இந்த டைம்ல தான் இவர் வருவாரு, அதனால வந்து போட்டோ எடுக்கலாம்னு நினைக்காதீங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து நான் வந்த நேரம் பார்த்தா அங்க நிறைய கஸ்டமர். அதான் நான் ஒரு அதிர்ஷ்டசாலி. பேசிக்கா ஒரு எப்படி சொல்றேன், லக்கா இருக்குது. நான் வந்தனே பார்த்தா கடை கூட்டம் தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண உள்ள போலாமா? நான் வந்து இன்னைக்கு வந்து கில்லி ட்ரெஸ் போட்டு வரலாம். நான் பள்ளி ட்ரெஸ்ல போட்டு வந்திருக்கேன். தொப்பி இல்லை என்கிட்ட. அதனால பாத்தீங்கன்னா கில்லி தான். கடவுள்ல போலாமா? மண்டி பிரியாணி, மண்டி தம் பிரியாணி. தம் பிரியாணியா? நான் விட டேம் பிரியாணி இருக்கு. வாடி பிரியாணினா இப்ப போடி பிரியாணி எப்ப இருக்குன்னா கேட்கும். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. வாடா பிரியாணி தான் எனக்கு வேணும். போடி பிரியாணி நான் வேற எங்க அப்பா வேற நீ மாலை போட்டுறாங்க, எப்படி பிரியாணி சாப்பிடுறேன்னு தெரியல. நீதான் சாப்பிடணும். நீங்க தான் சாப்பிடணும். கோல் மக்களாகி நீங்க தான் சாப்பிடணும். ஆமா, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம ரிவ்யூ சொல்லுங்க. இங்க வா, சாப்பிட போவோமா நண்பா? என்ன நண்பா, என்ன நன்றி, போமா? ஆன் பண்ணிட்டீங்களா? இல்ல, பென் பண்ணிட்டோம். கடையில வந்து பாத்தீங்கன்னா செம கூட்டமா இருக்கு, அதிகமா இருக்கு. கூட்டம் வந்து இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கனால அதான் நான் சொல்லிட்டேனே, நான் வந்து அதிர்ஷ்டம் இன்னைக்கு கூட்டம் அந்த கடையில இவ்வளவு அலைமோது அப்படிங்கிறப்ப எனக்கு சந்தோஷமா. யாரும் என்ன பாராட்டாதீங்க. ஐயோ, நான் லியோ இல்லைங்க. என்ன லியோங்கிறீங்க? இல்லங்க, நீங்க யாருமே லியோன்னு சொல்லலங்க. ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டு போறேன். ஓ சரி, வாங்க. நம்ம இங்கட ஒரு சேர் தான் இருக்கு. ஒரு சேர்ல ஒரு அங்கயா இங்கயா? நான் பாருங்க, லவ் கரண்டி, கரண்டிய லவ் பண்ணீங்கன்னா எல் தொப்பி கரண்டி. அதான் படி. இது வந்து எந்த இடத்துல இருக்கு சொல்றான்? இதுவா? காட்டுமன்னார் கோயில்ல இருக்கு. காட்டுமன்னார் கோயில் உள்ள இருக்கு. அதான் காட்டுமன்னார் கோயில்ல கலைமகள் ஸ்கூல் லைன்ல இருக்கு. லைன்ல இல்லாம டைகர்ல இருக்கலாம், எதுல வேணா இருக்கலாம். நீங்க எல்லாம் பைத்தியம் மாடா? நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு இன்னைக்கு நம்ம காட்டுமன்னார் கோயில்ல என்ன பிரச்சனை நடக்குது சொல்லுங்க. அதான் 2 நாளா சரியான மழை. எங்க மலையில எல்லாம் மழை பேர் புயல் பேர் சொல்லுங்க. புயல் பேர் வந்து டிக்டாக்கா? அதான் டிக்டாக், ஏதோ டிக்டாக் ஏதோ ஒண்ணு வரும். அது டிட்வாடா, அது பேரு டிட்வா புயல். ஐயோ, இந்த மாதிரி ஆட்களை கூட சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் படிப்பது இல்லாம நாங்க வைக்கிறதுதான் பேர் டிக்டாக். அந்த மாதிரி வச்சு எத்தனை பேரு எனக்கு எடுத்து பண்றாங்க எல்லாம். சரி, ஓகே. 2 நாளா பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல சரியான மழை. நீ சண்டே தான் இன்னைக்கு வந்து மழை இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு நாள். ஓகேவா? காலையில மழை பெஞ்சுது, தூத்தல் தான் போட்டுது. மழை பெஞ்சுது. டூர்னாலே மழை பெஞ்சது லீவ் விடுவாங்க, அவ்வளவுதான். அதான் இப்ப அவன் எவ்வளவு விவசாயம் அழியுது, அதெல்லாம் உனக்கு லீவ் வேணும், அவ்வளவுதான். லீவ் விடுறாங்களா? அது போதும். அதான் ஒரு வயசுக்கு அப்புறம் ஏன்டா லீவ் விடுறாங்கன்னு தோணுதா? சரி, ஓகே. இப்ப வந்து நம்ம என்ன ஆர்வமா வந்துருக்காங்க. என்னெல்லாம் நான்லாம் வந்து பேசிக்கா ஏமா ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆக்டர், ஒரு ஆக்டரா ட்ரெஸ் மாதிரி போட்டு வந்திருக்கல, அதனால என்ன வந்து பாத்துட்டே போறாங்க. யாருப்பா அவரு? நான் வந்து என்னோட அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. ஆல்ரெடி ஒரு ஆள் வந்து இன்னொரு ஆள். அதான் பிக் பாஸ் சீசன் 16 என்ன கூப்பிடுறா இருந்தா கூப்பிடுங்க, நான் கன்ஃபார்மா வரேன். எனக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணாதீங்க. மெசேஜ் எல்லாம் பண்ணாதீங்க. நிறைய வீட்டுக்கு கால் எடுத்துட்டு வந்துருங்க. பிக் பாஸ் விஜய் செல்வி சார் வீட்டுக்கு வரதுனா வந்துருங்க. அவங்களுக்கு இருக்காரு. நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சாப்பாடு நான் மெசேஜ் செஞ்சு வச்சிருக்கேன் சார். அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. சின்ன ஸ்டார்ட்டா? ரெடி ஸ்டெடி கோ. ஃப்ராக் ரேஸ் ஓட போயிடுமா? சின்ன வயசுலாம்
வந்து லீவ் நான் வந்து ஏந்திரிக்கிறப்ப கரெக்டா மழை போய் அன்னைக்கு லீவ் விட்டாங்கன்னா ஃபுல்லா அப்படியே டிவி கிட்ட போய் சேர போட்டுட்டு அப்படியே நாளா அப்படி இல்லப்பா. டோரிமான் நீ என்ன பண்ணுவேன்னா நீ பண்றதெல்லாம் சொன்னீங்கன்னா எல்லாம் காரி போடுவாங்க. அதனால சொல்லலாம் நியூஸ் சேனல் காலையிலே ஆரம்பிச்ச நியூஸ் சேனல் வச்சுப்பேன். லீவுன்னு சொல்லிட்டாங்களா அவ்வளவுதான் சேனல் மாத்தி டோரிமான். அதான் அந்த மாதிரி நானும் டிவி உள்ள போய் கிட்ட உட்காந்து பாப்பேன். இன்னும் அந்த என் கண்ணு முன்னாடி எல்லாம் நடக்கிற மாதிரி நான் தான் அதை புடிச்சு டிவில அனுப்புற மாதிரி அந்த மாதிரி வருதுன்னு சொன்னேன். நான் என்ன பண்ணுவேன், அவ்வளவுதான் படுத்துருவேன். உண்மையா இந்த உலகம் எல்லாம் அழிஞ்சிரும், சுனாமி வந்து எல்லாம் இடிஞ்சிரும் அப்படின்னு கண்டிப்பால போய் படுத்துருவேன். சுனாமினா ஒரு பெரிய மீன், அது வந்து உலகத்தை அப்படியே முழுகிட்டு போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் கட்டில் தால போய் படுத்துட்டு உலகம் எல்லாம் அழிஞ்சிரும், நம்ம மட்டும் ஜாலியா அது இதுன்னு அப்புறம் இன்னொன்னு நினைச்சிட்டு இருந்தேன். 12ஆம் தேதி தான் சுனாமி வரும், அது வந்து நம்மள முழுகிட்டு போயிடும், அது கிட்ட ஜாலியா இருப்போம், வெளில விளையாட போயிடுவேன். விளையாட போயிட்டு அப்படியே எல்லாத்தையும் வெளில கூப்பிடுவாங்க எல்லாரும் வீட்டு வாசல, சுனாமி வாங்குற விளையாடுவோம் ஜாலியா அப்படின்னு விளையாடுவோம். ஆனா அவங்க இதெல்லாம் திட்டுவாங்க, நீ ஏன்டா வந்த, சுனாமி கூட வந்தா பரவாயில்ல, நீ ஏன்டா வந்த அப்படின்னு. ஓகேவா, இப்ப வந்து சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் அப்படியே வந்து கண்ணு முன்னாடி வரல. ஏன்னா மெமரிஸே இல்ல எனக்குலாம். ஏன்னா திருடின கதை, அடி வாங்கின கதை, உதச்ச கதை இதெல்லாம் இருந்ததுன்னா எப்படி மெமரிஸா வரும். அதனால பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாம் உங்களுக்கு ஒரு சுத்த பத்தமா மைக்க மாட்டேன். இந்த மைக்க மாட்டணுங்கிற அறிவே எனக்கு இப்பதான் இத்தனை 6 வீடியோ எடுத்தும் மைக்க மாட்டணுங்கிற அறிவு எனக்கு இப்பதான் வந்திருக்கு. சரி ஓகேவா, ஏன்னா நீங்க ஏதாவது பேசுங்க. எல்லாம் இப்ப கரனோட ஃபேன்ஸ் எல்லாம் காத்திருக்கீங்க, அவர் வார்த்தை எப்ப வருவாரு, அவர் ஸ்டேட்டஸ் எடுத்து வைக்கலாமே அப்படின்னு காத்திருக்கீங்க. யாரும் காத்திருக்கல, நீ எப்ப போவேன் அப்பாதான் வீட்டுல காத்திருக்காரு, எப்படா வருவான், வந்தா ஒரு அடி உனக்கு இருக்கலாம். நம்ம கிரேசி விளாக்ன்ற நேம் சொன்னா வந்து நீங்க 100 ரூபா பிரியாணி வந்து வெறும் 120 ரூபா தான். அவ்வளவுதான் இந்த ஆஃபர். அப்ப 120 ரூபா பிரியாணி 140 ரூபா அவ்வளவுதான். யாரும் இந்த கடைக்கு வர மாட்டாங்க, அப்படியே பார்த்து ரோட்லயே பார்த்து அப்படியே கை சொன்னா போனாங்க நின்று கத்துவாரு, ஏன்னா போறீங்க எல்லாம். ஆமா, ராயல் எம்பி ராயல் தோசைன்னு ஒண்ணு எழுத்தாப்புல கடை திறக்க போறோம். அடுத்து ராயல் பக்கத்துல ராயல் இட்லின்னு ஒரு கடை திறக்க போறோம். அதுக்கும் பக்கத்துல ராயல் சப்பாத்தின்னு ஒண்ணு திறக்க போறோம். நான் செஞ்ச ஒரு போர்டு போட்டுருக்கேன், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உள்ள விடக்கூடாது, உள்ள விட்டாருங்க செஞ்சு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம். சரி ஓகே, இப்ப பிரியாணி உள்ள போய் என்ன கடைலாம் எப்படி இருக்கு, தான் இருக்கு டக்குன்னு சொல்லுவாங்க, யோசிக்க மாட்டேங்க. அவ்வளவுதான். இது வந்து எங்க இருக்குன்னா உண்மையா வந்து இந்த மதியப்பான ஒரு கடை இருக்கு, இல்லையா நைட் அப்பா இல்லையா. சரி அட்ரஸ் சொல்லுங்க. மதியப்பான ஒரு அக்வாரியம் ஃபிஷ் கடை இருக்கு, அது எழுத்தாப்புலயே இருக்கு. அந்த அக்வாரியம் ஃபிஷ் கடை எங்க இருக்குன்னு கேட்டாங்க. பூமியில இருக்குன்றோம். பூமி எங்க இருக்குன்னு கேட்டாங்க. பூமி எங்க இருக்குன்னா தெரியாதுன்னா நீ ஏன் வராங்க அவனுக்கு அவ்வளவுதான் அப்படின்றான். அவ்வளவுதான். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பூமியில தான் இருக்கும், எங்கேயும் போகாது, பூமியில தான் இருக்கும். வந்து எடுத்துருக்கு. கலைமகள் ஸ்கூல் பக்கத்தால, கலைமகன் தான்டா இன்னைக்கு கலைமகன் ஸ்கூல் பக்கத்தால 2-3 கடை தள்ளி கலைமகன் கலைமகன் மகள் இப்படி வாங்கடா. ஒரு இன்னமே அழியக்கூடாது. வாங்க போயிட்டு உள்ள போயிட்டு பிரியாணி வாங்க. வந்து நாங்க மட்டும் சரியான கூட்டம். அதுல வந்து இங்க ஒரு தற்செயலா ஒரு விஷயம், அது என்னன்னு உங்கள்கிட்ட நாங்க அப்படியே காட்டலாம் பாருங்க. பேக் கேமரா ஆன் பண்ணுங்க. ராயல் கடை பிரியாணில ராயல் அவர் ரெயின் கோட்ல உடனே சண்டை வச்சாங்க, யார் கேட்டுறாங்க எடுத்து அதுக்கு என்னடா இதே எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டுருவாங்களா டக்குன்னு. சரி வாங்க இப்ப உள்ள போயிட்டு பிரியாணி எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வருவோம். ஏன் இப்ப ஓடுறேன் பிரியாணி மாதிரியே இருக்குவாங்க, உள்ளே விட மாட்டாங்களா பார்த்தா. மட்டும் வந்தா போதும்டா. மைக் ஆஃப் பண்ணிட்டு ஆஹா பாக்குறதுக்கு மைக் ஆஃப் பண்ணாத, என்னடா பாக்குறதுக்கு வெடி கடை மாதிரி. வெடி கடையில கூட வெடிக்காது, பிரியாணி கடையில வெடிக்குது பார்த்தீங்களா. பவர் ஆஃப் பிரியாணி. முன்னால கருப்பு கலர் தானே கொடுப்பாங்க, இப்ப என்னடா பிளாக் ஒயிட் கலர் கொடுக்குறாங்க. மாற்றம் ஒன்றே மாற்றம். அது ஒண்ணு மட்டும் சொல்லிருங்கடா, சுயமா எதுவும் சொல்லாதீங்களா. ஆவி பறக்குது, பயமா இருக்கு. ஆவிலாம் வந்தா ஐயோ. ஏய் அங்க சுத்துறாரு, நல்லா காது வலிக்கிறான். பல வச்சு எனக்கு கையில கலக்கத்துல எதுவும். ஆஹா பார்த்தா இதுல உட்காந்துருவாங்களாம். ஒரு கப்பை தூக்கிலாம்டா. இந்த மாதிரி புத்திக்கு தாண்டா நம்ம இங்க உள்ள போய் இதுல இந்த இது சொல்லுவாங்களே
கடவுளே அஜித் அந்த இதுல தானே வரும். டன் டன் கிரேட்டா டன் 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 கிரேட்டா டன் அஜித் அவர் அங்க போய் கீழே கட்டுறது. உங்களுக்கு சில்லறை வேணும்டா குச்சா. சரி ஓகே, மைக் மாறிக்க போதுமா பாத்துங்க. இப்போ நீங்க வந்திருக்கீங்க, எங்க இருந்து வரீங்கம்மா அதை சொல்லுங்க. நான் வந்து சென்னையில இருந்து வரேன். சென்னையில இருந்து இங்க வரீங்க. சென்னையில நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. இருந்து ராயல் பிரியாணிக்கு வந்திருக்கேன். காட்டுமன்னார் கோயில், கடலூர் மாவட்டத்துக்கு. சென்னையில ஃபுல்லா தேடி பார்த்தேன், பிரியாணி கிடைக்கல. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேச இல்லையா? கிடைக்குது நல்ல பிரியாணி, நல்ல பிரியாணியே கிடைக்கல. அதனால வந்து கூகுள் ரிவ்யூல பார்த்ததுல கூகுள்லயே வந்துருச்சா? சூப்பர். பிரியாணி கிடைக்கல. சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாதுல்ல. நான் உண்மையதான் பேசுறேன், பொய்யே வரல. மக்களுக்கு தெரியும், மக்கள் சென்னையில இருந்து யாராவது இங்க வருவாங்களா? சரி ஏதோ நான் வந்திருக்கேன் bro. நீ எனக்கு தெரிஞ்சு என்ன பார்த்தா மன்னார்குடி மாதிரியா இருக்கு, முடிய பார்த்தா அதான் எனக்கு இதெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து கீழ்பாக்கம் மாதிரி தெரியுது. ஆனா அது அப்படி இருக்காது, ஒன்றும் தப்பு கிடையாது. சரி ஓகே, நீங்க சாப்பிட்டீங்க, என்ன சாப்பிட்டீங்க அதெல்லாம்? சிக்கன் பிரியாணி. அது போர்டை பாத்துங்க. அவங்க ஸ்கிரிப்ட் மட்டும் கொடுத்துருங்க. சில்லி சிக்கன், சிக்கன் மஞ்சு 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 ஆமா மஞ்சு பிரியா எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ். சுப நிகழ்வுகளை அதான் சேர்த்து படிச்சு அப்படியே ஒரு ஆடுக்கு எடுத்துங்க. உங்க ஆர்டரின் பேரில் சிறந்த முறையில் பிரியாணி செய்து தரப்படும். அது என்னன்னு எனக்கே தெரியும். தரப்படும். எல்லாமே நான் சாப்பிட்டேன். சரி ஓகே. நீங்க இந்த கடை வந்து இந்த கலைமகள் ஸ்கூல்ல இருந்து ரெண்டு ரோடு தள்ளி இல்ல, கலைமகள் ஸ்கூல்ல இருந்து 2-3 கடை தள்ளி வந்தீங்கன்னா பிரியாணி வாசனை அப்படியே இழுத்து உங்களே உள்ள கொண்டு வரும். அதான் மாலை போட்டிருந்தீங்கன்னா அப்படியே மூக்க பத்திட்டு போயிடுங்க. அதனால வேற ஒண்ணு சாப்பிட்டுட்டு சாமி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது. அதனால மாலை போட்டீங்கன்னா மூக்க பொத்துறது ஒரு கிளிப் ஒண்ணு வாங்கி மூக்குல மாட்டிட்டு போயிடுங்க. வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் நாங்க இப்போ என்ன பண்றோம்னா, எங்க வீட்டுல மாலை போட்டாங்க. ஏங்க மாலை போட்டாங்க எங்க வீட்டுல எங்க அப்பா மாலை போட்டாங்க. அதனால நாங்க வந்து எங்க பிரியாணி சாப்பிடல. அடக்கிட்டு இருக்கோம் ஒரு மாசத்துக்கு. கட்டுப்பட்டு அப்படியே இருக்கில இருக்கிறோம். மற்றபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. அதுக்கப்புறம் வந்து டெய்லி ராயல் பிரியாணி தான். ஆமா, ராயல் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் ராயல் பிரியாணிக்கிறோம். இல்ல ஆமா அப்படிதான். நைட்டு கூட சாப்பிட்டா சரிக்குது ராயல் பிரியாணி. ஆமா உண்மையிலே நான் நைட்டு சாப்பிட்டேன். சரி ஓகே, இந்த ரிவ்யூ இதோட கம்ப்ளீட். ஓகே நீங்க வா, பின்னாடி தெரியல உட்காந்து லைட்டா ஒர்க்கர். ஓகே, இன்னைக்கு வந்து நான் வந்து ஏன்னா அதே திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து இன்னைக்கு வந்து மட்டும்தான் சொல்லிட்டு நான் வந்து நீங்க இங்க வந்து சாப்பிடல இன்னைக்கு. ஏன்னா எங்க அப்பா மாலை மட்டும் சொல்லிட்டேன். நீங்க வந்து மஸ்ட் சாப்பிட்டு போங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் சாப்பிட்டுருக்கேன் ஒரு தாட்டி. ஆனா நல்லா இருக்கும். நான் இங்க என் அக்காவும் நானும் ஒரு வாட்டி வந்து அதெல்லாம் நல்லா இருக்குங்க. நிறைய ரைஸ் வச்சு தருவாங்க இங்க. ரைஸ் என்ன ஹைலைட்னா 1 பீஸா இல்ல பிளட் பீஸ் அது விட்டுருங்க. 2 பீஸ் 4 பீஸ் எல்லாம் அங்க கிடையாது. நீங்க வந்தீங்கன்னா பிரெட் அல்வா நல்லா இருக்கும். பிரெட் அல்வா பிரெட் அல்வா உங்களுக்கு தரலன்னா நீங்களே தெரிஞ்சு எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் நம்ப கிடையாது. இந்த ஸ்பெஷலி பிரெட் அல்வா தருவாங்க. ஆமா. அப்புறம் வந்து ஒருத்தர் இன்ஸ்டாகிராம் அடிக்ட் அதுல அடிக்ட் ஆயிட்டேன்டா நான். இப்ப வர இந்த இன்ஸ்டாகிராம் பேன் ஆகும் சொல்லிட்டு இருக்காங்க. தெரியும் 2026ல ஜனவரி 1 அது அது உண்மை கிடையாது, பொய்யா. அது நான் கூட நினைச்சேன். நிறைய ரீல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி நிறைய பேரை தொல்லை பண்ணிட்டு இருப்பேன். தொல்லையெல்லாம் நான் இது பண்ணாம எப்படி இருக்க முடியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது ஒரு ஏதோ சும்மா அது கட்டுக்கதை போல அது கட்டுக்கதை போல இருக்கு. சரி ஒருத்தர் அந்த ரீல்ஸ்ல ஒருத்தர் தமிழையா ஒருத்தர் பசங்க எல்லாம் கவிதை சொல்ல ஒருத்தர் 5-10 எங்க ஐயா தான் கேட்டான் ஒன்று அந்த மாரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்கூல்ல தமிழ் அப்படிதான் சொல்லிட்டு எல்லாம் கேட்டா ஓட்டா ரெடியா இருக்காது சில பேர்ல அப்படிங்கிற. நாங்க என்கிட்ட இருக்கும். ஆனா இப்ப 2026ல 7ல இருப்பேன். 7ல இருக்கும். 7ல எலெக்ஷனே நடக்காது. ஆனா நாங்க வந்து இவ்வளவு பெரிய புத்திசாலி எங்கேயும் பாக்க எல்லாரும் கண்டிப்பா வந்து ஓட்டு என்ன ஓட்டு போறதுக்கு இல்லைங்க. நீங்க வந்து இந்த கடைக்கு மஸ்ட் வாங்க, வந்து நிறைய சாப்பிட்டுப்பாங்க. இதோட இந்த வீடியோ முடிக்கிறோம். உங்களோட விடைபெறுவோம். கிரேசி வ்ளாக் டீம். பாய் பாய்.